ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோஸை பார்க்கலாம் அடுத்தது இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பிஸியாக டைட்டாக போயிட்டுருக்கு. அதனால தான் என்னால் வீடியோ சரியாக கொடுக்க முடியல. ராஜீஸ் கிச்சனில் கொரியர் பேக் பண்ணுறது, புக் பண்ணுறது, ட்ராக்கிங் என்ட்ரி பண்ணுறது, ஸ்டாக் செக் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது. கொரியர் பேக் பண்ணுறவங்க மெடிக்கல் எமர்ஜென்சி லீவில் இருக்கனால அந்த வேலையை நான் பார்க்குற மாதிரி இருக்குது. நைட்டு சீக்கிரமே தூங்கினாலும் காலையில் என்னால் சீக்கிரம் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சதும் ஒரு பட்டர் டீ குடித்தேன். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு பட்டர் டீ குடித்தேன் அப்படின்னு பட்டர் டீ குடிச்சிட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதத்துக்கு ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன். இன்றைக்கி தட்டைப்பயிறு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் வதக்கி விட்ருக்கேன். தட்டைப்பயிரை நாள் நைட்டே ஊற வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடகடன் சமையல் வேலையை முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். அதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆயில் வச்சிட்ருக்கேன். இப்போ என்னமோ தெரில, செவ்வாய்க்கிழமை தலையில் எண்ணெய் வச்சு சீயக்காய் போட்டு தலைக்கு குளிக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணேன்னா அது நல்லா ஊறிட்டுருக்கும் அப்படின்றதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு யோசனை என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடிப்போம், டைம் இருந்ததுன்னா ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி லேசினஸாக இருந்தது. இந்த மாதிரி லேசியாக நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னம்னா அடுத்தடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். சரி இன்றைக்கி என்னன்னாலும் பரவாயில்ல போய் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல் டே கடையில் வேலை பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி பண்ணிட்டேன். நாளைக்கு என்னால் பண்ண முடியுமான்றது தெரில. ரொம்ப நேரம்லாம் ஒர்க் அவுட் பண்ணல. நான் ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் மட்டும்தான் பண்ணேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. அடுத்த பேட்சுக்கான ஏபிசி பவுட்ரு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏபிசி பவுட்ரு வாங்கி ட்ரை பண்ணவங்க இப்போ வரைக்கும் எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அப்படின்னு எல்லாத்துலேயும் 10 கிலோ போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு 2 கிலோ பவுட்ரு தான் கிடைக்கும். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மூணையும் தோல் சீவிட்டு நல்லா துருவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அது கூட பாதாம், பிஸ்தா, முந்திரி, மக்கானா, ஏலக்காய்லாம் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணுறோம். ஏபிசி பவுட்ரு வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லாட்டி நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒரு 2 நாளாக பிள்ளைங்களையும் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். பிள்ளைங்கள கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்மர் கிளாஸ் ஜாயின் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமல். ஸ்கேட்டிங் போகலாம் அப்படின்னு பிள்ளைங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி போய் அதை விசாரித்து பிள்ளைங்கள ஜாயின் பண்ணி விடணும். கமல் ஃப்ரீயாக இருந்தால் கமல் கூட்டிகிட்டு போவாங்க, அப்படி இல்லாட்டி நான் தான் கூட்டிகிட்டு போகணும். எனக்கு இன்றைக்கி ஃப்ரீயாக இருப்பேனா அப்படின்றது டவுட்டு தான். கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உள்ளே நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்க அப்படின்னா நாள் ஈவினிங்கில் இருந்து வந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் நோட்டில் எழுதி வைக்கணும். அப்படின்னா தான் நம்ம பேக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ட்ராக்கிங் எழுதி வைக்க முடியும் அப்படின்றனால அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன். பிள்ளைங்க கடைக்குள்ளே உட்காந்து சீட்டு விளாண்டுட்ருக்காங்க. கையில் உட்காந்து சீட்டு விளாண்டுருக்கீங்க. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவளுக்கு சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபோன் பார்க்க மாட்டீங்களா? கையிலுக்கும் கண்மணிக்கும் ஈவினிங் தான் பேட்மிண்டன் கிளாஸ் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் போகும்போதே கூட்டிகிட்டு போயிடுவோம். மதியம் 12 மணிலேருந்து கிளாஸ் போகிற வரைக்கும் இவங்க எல்லோரும் விளாண்டுட்ருப்பாங்க. அப்பப்போ கத்துவாங்க, கத்தாதீங்க பிள்ளைகளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கீழே போய் உட்காந்து விளையாடுங்கன்னு நான் சொன்னேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? நேற்று இருந்து நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் கண்மணிக்கிட்ட 0 நோட்டில் வந்திருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வெப்சைட்லேருந்து போகலாம் அப்படின்ட்டு வெப்சைட் ஆர்டர்ஸ் தான் பேக் பண்ணேன். அந்த அன்றைக்கி வெப்சைட்டில் பார்த்த ஃபஸ்ட் ஆர்டரே பார்த்திங்கன்னா பல்க் ஆர்டரு. கிட்டத்தட்ட 20 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு பொடி, பிங்க் சால்ட்டு, ஹெல்த் மிக்ஸு, ஹனி, லிப் பாம், ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸு, சீயக்காய், ரசப்பொடி, ராகி சாக்கோ மால்ட்டு, ராகி மில்க் பவுடர், புளியோதரை பொடி, முடக்கத்தான் கீரை ரைஸ் மிக்ஸு, இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸு, அது கூடவே 800 காம்போ, ரைஸ் மிக்ஸ் காம்போ, மால்ட்டு காம்போ அப்படின்ட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போதே ரொம்ப சந்தோஷமாக ஒரு மாதிரி குதூகலமாக ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைய டே ஃபுல்லாக கொரியர் பேக்கிங்லேயே தான் எனக்கு போச்சு. இந்த வீக் என்னால் சரியாக வீடியோ கொடுக்க முடியாததுக்கு ரீசன் இது தான். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாமே நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நான் கொரியர் பேக்கிங்லேயே இருந்தேன். ஸோ அதை உங்களுக்கு வீடியோவாக கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போரிங்காக இருக்கும். இந்த வீடியோ முன்னாடியே கொடுத்துருக்கணும். பட் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அடுத்தடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தது. உடம்பும் டயர்டாக இருந்தது. என்ன சாப்பிட்டேன்னு தெரில. சரியான கோல்டு.
ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருந்தது. அதோட தான் லாஸ்ட் 2 டேஸாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி எல்லா வேலையும் நானே செய்யும்போது எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருந்தது. எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி இருந்தது எனக்கு. ஒரு சிஸ்டர் 2, 3 வீடியோவில் கேட்டிருந்தாங்க. உங்களோட பெங்களூர் லைஃப் ஸ்டைலுக்கும் இங்கே இருக்க லைஃப் ஸ்டைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் ஒரு ஒரு மாதிரி மாறிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். பெங்களூரில் இருந்தப்ப நான் ஹவுஸ் ஒய்ஃப். வீட்டை பார்த்துக்கணும், பாப்பாவை பார்த்துக்கணும். இடைப்பட்ட கொஞ்சம் நேரம் கிடைக்கிற கேப்பில் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கான வீடியோ ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள் போயிட்டுருக்கோம். இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். கிடைக்கிற கேப்பில் தான் வந்து வீட்டை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. பெங்களூரில் செலவு பண்ணுறதுக்கும் இங்கே செலவு பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னம்னா சாலிடாக 2000 3000 அப்படின்னு காலியாகும். இங்கே எங்களுக்கு அந்த மாதிரி மாலு சுற்றி பார்க்கறதுக்கு இடம் அந்த மாதிரி இல்லாதனால பெருசாக செலவுகள் பண்ணுறதில்ல, குறைச்சிட்டோம். அப்போ கமல் சேலரி மட்டும்தான். பாப்பாவும் சின்ன பிள்ளை. எங்களோட கமிட்மெண்ட்ஸ் கம்மியாக இருந்தது. இப்போ 2 பிள்ளைங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். எங்களோட எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பெங்களூரில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக இருப்பேன். அதை மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதுதான் நாங்கள் பெங்களூரில் இருந்ததுக்கும் இப்போ இங்கே இருக்கிறதுக்குமான வித்தியாசம். மதியம் வரைக்கும் கொரியர் பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்சை சாப்பிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். மதியம் லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவும் 4 மணி வரைக்கும் வந்த ஆர்டர்ஸ் தான் பேக் பண்ணுவோம். அந்த அன்னைக்கு கொரியர் எடுக்க லேட்டாக வந்தாங்க அப்படின்றனால ஈவினிங் 6 மணி வரைக்கும் வந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். நாளைக்கு நான் தான் பேக் பண்ணணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணிடலான்ட்டு கொரியர் எடுக்க வர்ற வரைக்குமே பேக் பண்ணிட்டேன். கொரியர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை கூட்டிகிட்டு போய் கிளாஸ் ஜாயின் பண்ணி விடணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு டைம் இல்லை, கமலுக்கும் டைம் இல்லை. அதனால் புதன்கிழமை காலையில் வந்ததும் கமல் வந்து பிள்ளைங்கள கிளாஸில் ஜாயின் பண்ணி விட்டு ஃபீஸ்லாம் கட்டிட்டு 4 மணிக்கு கொண்டு போய் பிள்ளைங்கள கிளாஸில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கமல் வந்து சிறுமலை வரைக்கும் BNI மெம்பர்ஸோட ட்ரிப் போயிருக்காங்க. அதனால் பிள்ளைங்கள 4 மணிக்கு நான் கூட்டிகிட்டு போனேன். போனதும் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு மாட்டி விட்டுட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. மாட்டினதும் பிள்ளைங்க வந்து ஒரு மாதிரி நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. தேய்க்கக்கூடாது, காலை தூக்கி தான் நடக்கணும் அப்படின்னு ட்ரெயினர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. கண்மணி என்ன பண்ணுற? காருண்யாவும் கூட தான் இருக்கா. நீயும் கிளாஸில் ஜாயின் பண்ணுடி, ஒரு 15 நாள் தானே, ஊருக்கு போகாட்டி இருக்கு, இங்கேயே இரு அப்படின்னு சொன்னேன். ஐயோ அத்தை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டா. நாங்கள் கிளாஸ் விசாரிச்சுட்டு இருந்த அன்னைக்கு நைட்டே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து மெசேஜ் போட்டால் நான் ஊருக்கு வர்றேன் அப்படின்னு. கயல் கண்மணியாக இப்போதைக்கு 15 டேஸ் மட்டும்தான், இந்த சம்மர் கிளாஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ணி விட்ருக்கோம். இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க எந்த அளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் ஃபர்தராக இதை கண்டினியூ பண்ணுறதா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணணும். பிடிச்சிருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீக்லி 3 டேஸ் ஸ்கேட்டிங், 3 டேஸ் வந்து பேட்மிண்டன் அப்படி அனுப்பணும். என்னடா தங்கமே? சரிம்மா, ஓகேவா? வலிக்குதா? கால்லாம் வலிக்குதா? ஐயோ முதுகெல்லாம் வலிக்குதா? அப்படியே ஷட்டில் கிளாஸ் கிளம்பு. நீ தானே பொண்ணு ஸ்கேட்டிங் போகிறேன் நீங்கள் 4 தடவை கீழே விழுந்தியா? இந்த அவளையும் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கலாம்ல. ஸ்கேட்டிங் பேட்மிண்டனும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.